கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர். பல கோடி ரூபா மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. ரியலி சாரி. நான் இது இப்படி எதுவும் நான் ஐ ஹேட் அ ஸ்பீச் ப்ரிப்பேர்ட். இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சாரி. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதுக்கு கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டருக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி சாரி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் லைக் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த ஏவினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன். இப்படி இல்லைனா இது இமோஷனால. ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசனில் சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படி தான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன். ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். அண்ட் நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு ஷூஸு சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார் ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் லைக் தட் ட்ரூலி மேக்ஸ் மீ really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால இது சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ் ஷரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள். நம்ம கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கற்றுக் கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்ணன்லேருந்து பைசன் வரைக்கும் யூ ஆர் மை ஃபேமிலி.
எனக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணாய் மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணாய் மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. And our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you, and Aditi, நீங்க கொடுத்த ஒரு support for this film, Manin, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute அவரோட creativity, அவரோட vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, I can't end. Applause Entertainment, Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, ellarume I'm such a huge fan of. Ana idukku munnadi na oru padam panniten June. அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்ல ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸில் இருந்து இந்த கேர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown, sir. Thank you so much for the support. To my Anupama, அனு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்ணுறாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்ன வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவ தான் ஹீரோயின். அவர் வந்து கேட்டாரு, நீங்க மஞ்சளத்து புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லம்மா, என் ஒய்ஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல. ஓகே ஓகே, ஆமா 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 ஆமாங்க, நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன், ஏன் எப்போவும் இந்த யார் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்போ தான் புரியுது. எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனால் இந்த கர்ணன் படத்தில் வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மாரி சார் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடித்தது. ஓப்பனாக சொன்னால், என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுலலாம் மாரி சாரை மீட் பண்ணியிருந்தா, இல்லை அவர் படத்துக்கு நான் நடிச்சிருந்தா, நான் இப்போ எங்கேயோ போயிருக்கோம். மாரி சார் இங்கே இருக்கா சார், டூ லேட் சார், நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. ஓகே பரவாயில்ல. அப்புறம் இந்த மாரி சார் படம் பார்த்தா நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கா, ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவர் எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வரும். ஆனால் மாரி சாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ளே பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நம்ம கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும்,
அந்த லொக்கேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளை ஹோன் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த படமும் ஏற்று விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்கள் கூட வீட்டுக்கு வரும், உங்கள் கூடவே ரொம்ப நாள் உங்கள் மனசில் இருக்கும். ஷுவர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? வெரி குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தர் தோணாங்க, கிட்டத்தட்ட முக்கெல்லாம் வாக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடியும் இருக்குது, பழிச்சு போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்க, அந்த ஆட்டம் ஆடுறாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி. உங்ககிட்டயும் நான் சொன்னேன், துருவகிட்டையும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷ்னல் கேம்ஸ் வந்து கூட்ட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த், ஆல்வேஸ் அமேசிங், வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கார், என் தம்பி ரஞ்சித். நீலமில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருக்குது. நன்றி அகைன்.